ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கம் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீடுகளில் எப்போவுமே இட்லி மாவு ஸ்டாக் வச்சுட்டே இருப்போம், அவசரத்துக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு. இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் என்னடா பண்ணுறது அப்படின்னு மண்டையை குழப்பி யோசிச்சுட்டு இருப்போங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் அசத்துங்க. இந்த சூப்பரான ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவிற்கு ரவை எடுத்துருக்கிறேன். வறுக்காத ரவைங்க. இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவிற்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ இல்லை டம்ளரில் எடுத்தாலும் அதே டம்ளரில் 1 டம்ளர் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரவை நல்லா தண்ணி இழுக்கும் ஊறின உடனே. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற வைக்க போகிறோம். 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிறேன், அதை தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட துருவி வச்சுருக்கிற கேரட் 1 கப் சேர்த்துருக்கிறேன். அதே போல் பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன், ஆனால் அதை வேக வச்சுருக்கிற ஏற்கனவே, அதையும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல இப்போது, அதனால் ஏற்கனவே லேசாக அதை வேக வச்சு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா கேபேஜ், காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஸ்டஃபிங் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது, அதுக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கேரட்டும் வெந்துடுச்சு. இப்போ இதோட நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. நம்ம கேரட் துருவியால் அதை துருவி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ இது இப்படியே ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நான் இந்த டம்ளரில் தான் மாவு ஊற்றி வைக்க போகிறேங்க. அதுக்காக இந்த டம்ளரில் ஏற்கனவே நான் எண்ணெய் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த டம்ளருக்குள்ளே மாவு ஊற்றிட்டு அதுக்கு உள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதனால் இந்த ஷேப்பில், அதாவது டம்ளர் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சைஸ், டம்ளரை விட கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன பவுலில் வைக்கிறதானா இந்த மாதிரி சின்னதாக கூட தட்டி வச்சுக்கலாங்க, வடை மாதிரி. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு பார்க்கலாம். பாருங்கள், முந்தி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மறுபடியும் தண்ணி சேர்க்காதீங்க, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம உப்பு சேர்க்கலை ஏற்கனவே. கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இட்லி நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம டம்ளருக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடியே தண்ணி அடுப்பில் வச்சிடலாம். எப்போவுமே இட்லி ஊற்றும்போது தண்ணி நல்லா கொதிக்கணுங்க, இட்லி பாத்திரத்துலேயோ குக்கர்லேயோ. இப்போ குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன பீஸ் லெமன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அது கரை பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா குக்கர் ஃபுல்லாக கரை பிடிச்சிரும். அதனால் எப்போவுமே 2 பீஸை வச்சுக்கலாம், அதோடு சேர்த்துக்கலாம். இல்லை தோல் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இட்லி தட்டை உள்ளே வச்சுருக்கிறேன்.
வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இப்போ டம்ளர் ஃபில் பண்ண போகிறேன் பாருங்கள். ஒரு பாதி டம்ளர், 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே வச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ டம்ளர்ஸ் வேணுமோ அவ்வளோ டம்ளர்ஸ், இல்லை பவுல் வேணும்னா கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர்லேயும் 2 சின்ன பவுல்லையும் மாவு எடுத்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம சாதாரண இட்லி வேக வைக்கிற மாதிரி குக்கரை மூடி இதை 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதாரண இட்லினா 7 நிமிஷம் தான் வைப்போம். இதை டம்ளரில் வச்சுருக்கிறதுனால 10 நிமிஷம் வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை ஆறட்டும். ஆறின உடனே நம்ம இப்போது குக்கர் தட்டில் இட்லி தட்டிலிருந்து இட்லி எடுக்கிறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா. இப்போ இது டம்ளராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கத்தினால் லேசாக சைடெல்லாம் கொஞ்சம் விடுபட வைக்கணும், இல்லைன்னா ஒட்டிகிட்ருக்கும் இல்லைங்களா எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம பவுலில் வச்சது வந்து சின்னதாக வந்திருக்குது பாருங்கள், கப் கேக் காட்ட. இப்போ இது இப்படியே சாப்பிட்றத விட ஒரு கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இதோட காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்ல கலருக்காக. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், என்னோடது கலர் கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய ஸ்டவ் வந்து காயில் ஸ்டவ், அது சூடாகவே இருக்கும், அதனால தான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டம்ளர் இட்லி, அதை வந்து இதில் கொஞ்சம் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சைடெல்லாம் ஃபுல்லாக கோட் பண்ணி எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அந்த ஆயிலோட நம்ம பொடியிலெல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக எல்லாத்தையுமே நம்ம இதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து குழம்போ சட்னியோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். உள்ளேயும் ஸ்டஃபிங் இருக்கிறதுனால அது காரமாக சூப்பராக இருக்குங்க. காரம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரவை வச்சு நிமிடங்களில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சடனாக பிளான் பண்ணி கூட செஞ்சிடலாம். வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணி, பொட்டேட்டோ எப்போவுமே வச்சுருப்போம், அதனால் மற்ற காய் என்னென்ன காய் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.